சில நேரங்களில் நம்ம யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ, நம்ம யார் மேலே அதிகமாக மரியாதை வச்சுருக்கோமோ, நம்ம யார் மேலே அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்கோமோ அவங்களாலேயே நிறைய கஷ்டத்துக்கு உள்ளாவோம். இன்றைக்கி அதை பற்றின ஒரு குட்டி கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு ஸ்டோரி ஃபார் யூ. நான் உங்கள் பாலா. இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஒரு முறை ராமர் ஒரு அழகான நதிக்கரையோரத்தில் நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ அந்த நதியுடைய அழகில் மயங்கின அவர் அதுக்குள்ளே இறங்கி நீராடலாம்னு முடிவு பண்ணுறாரு. உடனே தன் கையில் வச்சுருந்த வில்லை கீழே வச்சுட்டு தன்னோட இன்னொரு கைகளில் வச்சுருந்த 3 அம்புகளை ஒன்று பின்னாடி ஒன்று வரிசையாக செங்குத்தாக கரையிலேயே குத்தி வச்சுறாரு. அப்புறம் தன்னோட உடைகளை களைஞ்சிட்டு நதிக்குள்ளே இறங்கி ஒரு கொஞ்ச நேரம் நீராடி முடிச்சுட்டு மேலே ஏறி வராரு. கரையேறி வந்த ராமர் தன்னோட ஆடைகளை அணிஞ்சிக்கிட்டு தான் ஒரு கையால் கீழே வச்சுருந்த வில்லை எடுத்துக்கிறாரு. தன்னோட மறு கையால் தான் குத்தி வச்சிருந்த அந்த 3 அம்புகளை ஒன்று பின்னாடி ஒன்றா எடுக்கிறாரு. முதல் 2 அம்புகள் எளிதாக வந்துருச்சு. அந்த 3ஆவது அம்பை எடுக்கும்போது மட்டும் அந்த அம்புல ஒரு நண்டு ஒன்று மாட்டிக்கிட்டு வெளியில் வருது. எப்படிப்பட்ட நிலைமையிலன்னா, ராமருடைய அம்பு அந்த நண்டோட மேல் ஓடு வழியாக குத்தி அதனோட அடிப்பாகத்து வழியாக தொலையிட்டு வெளியில் வந்திருந்தது. உயிர் போகிற வழியில் துடிச்சுக்கிட்டு இருந்த அந்த நண்டோட நிலைமையை பார்த்து ராமர் ரொம்பவே பரிதாபப்படுறாரு. உடனே ராமர் அந்த நண்டுக்கிட்ட கேட்குறாரு, நான் உன் மேலே அம்பை குத்த வரும்போதே உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அப்போவே நீ சத்தம் போட்டு கத்தியிருந்தனா உன் மேலே அம்பை குத்தாமல் விட்டுருப்பன்ல அப்படின்னு. இப்போ அந்த நண்டு ராமர்கிட்ட சொல்லுது, எனக்கு எப்போவாவது கஷ்டம்னு ஒன்று வந்துட்டா நான் ராமா ராமான்னு உங்கள் பேரை சொல்லி தான் கத்துவேன். இப்போ அந்த கஷ்டமே உங்களால் தான் வருதுன்றப்ப நான் யார் பேரை சொல்லி கத்துவேன்னு கேட்டுச்சான். கதை என்னவோ இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் நம்ம யார் அதிகமாக நேசிக்கிறோமோ, நம்ம யார் மேலே அதிகமாக மரியாதை வச்சுருக்கோமோ, நம்ம யார் மேலே அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்கோமோ அவங்களாலேயே நம்ம நிறைய கஷ்டத்துக்கு உள்ளாவோம். எது எப்படியோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் பாலா. இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம்.